சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாத தொடக்கத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும், பெருமாளை பற்றியும் நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையும், சொர்க்கவாசல் பிறந்த கதையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்துக்களோட ரொம்ப முக்கிய விசேஷங்கள் பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தில் நம்மளோட மனசை குளிர்விக்க வைக்கக்கூடிய விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். இறைவனை சரணடையக்கூடிய நல்லவங்களுக்கு வைகுண்ட பதவி கொடுக்கறதுக்காக வைகுண்ட கதவுகள் திறக்கக்கூடிய நன்னாள் தான் இது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு இந்துக்களால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த அற்புதமான நாள் கோலாகலமாகவும் நடைபெறுது. பகல் 10 இரவு 10 அப்படின்னு 20 நாட்கள் திருவிழாவாகவும், பகல் 10 முடியக்கூடிய 10ஆவது நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு கோலாகலமாக கொண்டாடப்படுது. ஏகாதசி அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் 11 அப்படின்னு பொருள். 11ஆவது நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் அப்படின்றதுனால இது ஏகாதசி திதி விரதம்னு அழைக்கப்படுது. ஏகாதசியோட வரலாறும் அதோட வகைகளும் என்னன்றதை பற்றி தனித்தனியான பதிவு போட்டிருக்கேன். எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள். ராவணனோட கொடுமைகளை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவோட வைகுண்டத்துக்கு போய் மார்கழி மாத சுக்லபட்ச வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு நாராயணனை வணங்கி தங்களோட துன்பங்களை சொன்னாங்க. பகவானும் பிரம்மதேவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவங்கள காத்து அருளினார். முக்கோடி தேவர்களோட துன்பத்தை போக்குனதுனால வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவையானதை முதல் நாளே பறித்து வச்சுக்கணும். சந்திரவதி அப்படின்ற நகரத்துல ஜங்காசுரன்ற முரண் அவனோட மகன் மருவாசுரனும் தேவர்களை துன்புறுத்திட்டு வந்தாங்க. இதனால விஷ்ணு பகவான் கிட்ட தேவர்கள் அசுரர்களால தாங்கள் படக்கூடிய துன்பத்தையும் எடுத்து சொன்னாங்க. இதனால மகாவிஷ்ணு அந்த அசுரர்களோட போர் செஞ்சாரு. இந்த போர் பல வருஷமா நடந்துட்டே இருந்தது. இதனால சோர்வடைஞ்ச ஸ்ரீமத் நாராயணன் ஒரு குகையில நல்ல படுத்து தூங்கிட்டாரு. அப்போ அவர் உடல்ல இருந்து ஒரு பெண் சக்தி தோன்றி போர் நடக்கக்கூடிய களத்துக்கு போய் அந்த அசுரர்களை வீழ்த்திட்டு மறுபடியும் மகாவிஷ்ணு கிட்டே திரும்பி வந்தது. தன்னோட எதிரில் ஒரு பெண் தேவதை நிற்கிறத பார்த்து அந்த தேவதை தன்னோட உடல்ல இருந்து வெளிப்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதை அசுரர்களை அழிச்சதையும் தெரிஞ்சு அதை வாழ்த்தி ஏகாதசி அப்படின்னு பெயர் சூட்டினாரு. நீ தோன்றின இந்த நாள்ல யார் என்ன நினைச்சு விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ துணையா இருக்கணும். பக்தர்களோட வாழ்க்கையில சகல நன்மைகளையும் நீ கொடுக்கணும். இந்த நாள்ல தன்னை வழிபடுறவங்களுக்கு வைகுண்ட பதவி அளிக்கிறதா லக்ஷ்மி நாராயணன் வரம் அளிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஏகாதசியை மறுபடியும் தனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திட்டாரு ஸ்ரீமத் நாராயணன். இதனால இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற பேர்ல ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். படைப்பு கடவுளான பிரம்மாவோட படைப்பு காலம் முடிஞ்சு ஊழி காலம் தொடங்கினதுமே எல்லா உயிர்களும் இறைவன் கிட்ட ஒடுங்கிடும். அப்படி ஊழி காலம் தொடங்கினதுமே மகாவிஷ்ணுவோட தொப்புள் கொடியில இருந்த தாமரையில பிரம்மன் அடங்கிட்டான். பிரம்மனோட அடுத்த பகல் தொடங்கினதுமே தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல தெளிக்க அதுல சில துளிகள் பிரம்மனோட காதுகளுக்குள்ள போயிடுச்சு. முதல் வேளையா பிராண வாயுவை தூண்டினாரு. அப்போ அவரோட 2 காதுகள்ல இருந்தும் காது அசுத்தத்தோட அந்த தண்ணீரை வெளியே வர ஒன்று மிருதுவானதாகவும் இன்னொன்று கடினமானதாகவும் மது கைடபர் அப்படின்னு 2 அரக்கர்களாக உருவெடுத்தது. அப்போ பிரம்மன் கிட்ட ஒளி வடிவில் இருந்த வேதங்களை அந்த ரெட்டையர்கள் திருடிட்டு போனாங்க. அப்போ ஹயக்ரீவரை அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப கொண்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை துன்புறுத்த துவங்கினாங்க. தேவர்கள் முனிவர்கள்னு எல்லா உயிரினங்களும் விஷ்ணு கிட்ட முறையிட அவங்கள அடக்கிறதுக்கு இறைவன் புறப்பட்டும் போனாரு. மது கைடபர்கிட்ட போரிட்ட பெருமாள் அவங்கள அழிக்க முற்பட்டாரு. அப்போ அந்த சகோதரர்கள் சரணடைஞ்சிட்டாங்க பெருமாள் கிட்ட. உங்களோட சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்க தான் கருணை காட்டணும். நாங்க உங்க கிட்டக்கே இருக்கக்கூடிய வழியை எனக்கு காட்டுங்க, நமோ நாராயணான்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்படியே நடக்கட்டும்னு பெருமாளும் அருள் கொடுத்தாரு. எங்களை போல நிறைய பேர் இந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்றதுக்காக திருமால் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதோட வைகுண்ட ஏகாதசி திருநாள்ல திருவரங்க வடக்கு வாசல் வழியா அர்ச்சாவதாரத்துல தாங்கள் வெளியே வர்றப்போ தரிசனம் செய்யறவங்களுக்கும் அவங்க செய்த பாவத்தையும் எண்ணி வருந்தி அதை திருத்தி கொள்றவங்களுக்கு முக்தியும் கொடுக்கணும் அப்படின்னு அசுர சகோதரர்கள் கேட்டுக்கிட்டாங்க. இதோட காரணமாக தான் வைகுண்ட வாசலும் உருவானது. அதோட மது கைடபர் ஆகியோரை அடக்குனதுனால மதுசூதன் அப்படின்ற பெயரும் பெருமாளுக்கு வந்தது.